இதனடி புது கூத்தா இருக்கு? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இவளை பத்தி அந்த பேச்சு பேசுன, இங்க பார்த்தா இவ தொல்லை சொகுசா சாஞ்சுக்கிட்டு வர. அப்படின்னா அன்னைக்கு இவளை பிடிக்காத மாதிரி பேசுறதெல்லாம் நடிப்பா? என் தம்பி கிட்ட இருந்து பணத்தை புடுங்க குடும்பத்தோட சேர்ந்து போட்ட நாடகம் தானே இது? அப்படி பாவீங்களா, நாசமா போயிடுவீங்க. நீங்க குடி கெடுக்க என் குடும்பம் தான் கிடைச்சதா? உங்க சுயரூபத்தை இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை இதுக்கு மேலே சும்மா விட மாட்டேன்டி. பாக்குறேன் நீயும் உன் குடும்பமும் எப்படி நிம்மதியா இருக்கீங்கன்னு பாக்குறேன். நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடி. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. அவர் எங்கேயோ வெளியில கிளம்புறாரா? வாங்கம்மா. திலகா, டாக்டர் நம்மள பாத்துட்டு எங்கேயோ வெளியே போவார் போல இருக்கு. வா போலாம். எப்படி நிக்கிறாளுங்க பாருங்க. புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்காளுங்க. இவளுங்களை குடும்பத்தோட அழிச்சாதாங்க எனக்கு நிம்மதி. என் தம்பி கண்ணு முழிக்கிட்டோம், அப்புறம் வச்சுக்கிறேன் இவளுங்களுக்கு. நீ வா துளசி, கொலைச்சிட்டு போட்டும், கடிக்கிறவங்கள போய் கடிக்கட்டும். நீ வா. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. முறைக்கிறத பாரு. வா. துளசி, அப்பா டாக்டர் பயமுறுத்துற மாதிரி எதுவும் சொல்லலையே? ஐயோ, பயமுறுத்துறதுக்கு என்னடா இருக்கு? உன் பொண்டாட்டி உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. இவளை வீட்டை விட்டு துரத்தணும். துளசி இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிற அகங்காரம் தான் அவளை இப்படி படுக்க வச்சிருக்கு. இவளை கண்டாதான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாளே. என்னத்த சொல்றது? நீயும் ஆரம்பத்துல இருந்து இடம் கொடுத்துட்ட. உண்மைதாமா, நான் செஞ்ச தப்பு இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டோம். இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு வேலாயுதம் இந்த வீட்டு முன்னாடி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா ஒன்னும் பண்ண முடியாதுமா. ஏற்கனவே நான் பயந்துகிட்டு இருக்கேன். அந்த திலகவதி டாக்டர் வீட்டுல கத்திட்டு போனான்னு நீங்க சொல்றீங்க. அவ பத்ரகாளிமா, நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா. இத பாருப்பா, நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. கடவுள் நமக்கு அப்பப்ப கருணை காட்டிக்கிட்டு தான் இருக்காரு. இல்லைன்னா தமிழ் மாதிரி ஒரு தம்பி நமக்கு உதவி செய்ய வந்திருக்குமா? திலகா இங்க வந்து கத்தி கலாட்ட பண்ணானா தமிழ் தம்பிக்கு உதவி செஞ்ச இன்ஸ்பெக்டரே கேட்க சொல்லுவோம். நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது நாம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அப்பா இப்ப ஒன்னும் கெட்டு போகல. மோகன் வந்தாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரிதான். அவன் எங்கம்மா வரப்போறான்? கையில இருக்கிற பணம் எல்லாம் கரையிற வரைக்கும் அவன் வரமாட்டான். அப்பா, மோகன் வந்து பணத்தை அவன் தான் எடுத்தான்னு சொல்ற வரைக்கும் சித்தி முன்னாடி மோகனை பத்தி எதுவும் சொல்லாதீங்கப்பா. அது அவங்களால தாங்கிக்க முடியல. நான் சொன்னது உண்மைதாமா. அந்த பணத்தை அவனை தவிர வேற யாரு எடுத்திருப்பா? கொஞ்சம் மெதுவா பேசுங்கப்பா, சித்தி தூங்குறாங்க. அந்த பணத்தை அவன் தான் எடுத்ததா இருக்கட்டும்பா. தயவு செஞ்சு சித்தி முன்னாடி இந்த பேச்சே பேசாதீங்க. அந்த பணத்தை அவன் நல்ல வழியில செலவழிச்சாலும் பரவாயில்லம்மா. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன்கிட்ட தான் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. இப்ப கையில வேற லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. எங்க இருக்கானோ, என்ன பண்றானோ? இந்த பணம் அவனை எங்க கூட்டிட்டு போக போதோ?